அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நாளைய தினம் சனிக்கிழமை 20/12/2025 இந்த ஆண்டோட கடைசி அமாவாசை சோடசக்கலை நேரம். இந்த சோடசக்கலை நேரம் கடந்த ஒரு 6 மாதங்களாக நம்முடைய சேனல்ல ஒவ்வொரு அமாவாசை முடிந்து அடுத்த நாள், அதே மாதிரி பௌர்ணமி முடிந்து அடுத்த நாள் நம்ம உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சூட்சமமான ஒரு கலை அப்படின்னு நம்ம அழைக்கலாம். 15 திதிகள் இருப்பது நமக்கு தெரியும். இது 16ஆவதாக வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நேரம். அந்த காலத்தில் தேவர்கள் முனிவர்கள்லாம் தங்களுக்கு வேண்டியதை இந்த நேரத்தில் தான் சூட்சமமாக பெறுவார்களாம். ஏன்னா இந்த நேரத்தில் வரக்கூடிய 5 நிமிடங்கள் நம்ம என்ன கேட்டாலும் அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை முடியுது இல்லையா, அந்த கடைசி 1 மணி நேரம், பிரதமை ஆரம்பிக்கக்கூடிய அந்த முதல் 1 மணி நேரம், ஸோ 2 மணி நேரம் தான் கணக்கு. அதே போல் பௌர்ணமி முடியக்கூடிய கடைசி 1 மணி நேரம், பௌர்ணமியை தொடர்ந்து வரக்கூடிய பிரதமை ஆரம்பிக்கக்கூடிய அந்த முதல் 1 மணி நேரம், ஆக 2 மணி நேரம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமியில் இந்த நேரம் அப்படிங்கிறது நமக்கு வரும். ஆனால் அந்த 2 மணி நேரத்தில் 5 வினாடிகள் மட்டும்தான் இந்த சக்தி வாய்ந்த வினாடிகள். அந்த 5 செகண்டில் நம்ம என்ன கேட்டாலும் அது நிச்சயமாக நடக்கும். இந்த சோடச கலை நேரம் அப்படிங்கிறது மும்மூர்த்திகளோட அருளும் முழுவதுமாக இந்த பூமியில் விழக்கூடிய ஒரு நேரம். பிரம்மா, விஷ்ணு, அதுக்கப்புறம் சிவபெருமான், அவங்க இந்த 3 பேரோட சக்திகளும் ஒன்று சேர கிடைச்சால் அந்த நேரத்தில் நம்ம வைக்கக்கூடிய வழிபாடு நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. நாளைக்கு அமாவாசை எப்போ சரியாக முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:54 மணி, காலை 7:54, 7:54 AM. ஸோ இதற்கு முன்பு 1 மணி நேரம், பின்பு 1 மணி நேரம்னு பார்த்தா 6:54 AM to 8:54 AM. ஸோ ரஃபாக 7லேருந்து 9 மணி, அந்த 2 மணி நேரம் நிறைய பேர் வேலைக்கு கிளம்பக்கூடிய நேரமாக அது இருக்கும். என்னவாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா சரி, இந்த ஒரு வரியை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளார உச்சரிச்சுக்கிட்டே போங்க. நீங்கள் அதாவது இப்போ டிரைவிங்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். மற்றபடி நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, இல்லை வீட்டில் ஏதோ வேலை பார்த்துட்ருக்கிறீங்க, அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கூட சர்வமும் வசி, சகலமும் வசி, சகலரும் வசி அப்படிங்கிற இந்த ஒரு சக்தி வாய்ந்த வரியை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டு இருக்கலாம். எத்தனை முறை, எந்த நேரம் அப்படின்லாம் கிடையாது. ரஃபாக பார்த்தோன்னா 8 மணிலேருந்து 9 மணி, காலை 8 மணிலேருந்து 9 மணி, 8 AM to 9 AM. இதில் நாங்கள் குளிக்கணுமா, பூஜை அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நம்ம தீட்டு காலங்களில் இருந்தாலும் சரி, இல்லை நான் காலையில் இப்போ தான் நான்வெஜ் சாப்பிட்டேன் அப்படின்னாலும் சரி, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இதை நீங்கள் உச்சரிக்கலாம். உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, உறவினர் வீட்டில் இருந்தாலும் சரி, வேறு ஏதோ ஒரு ஊரில் இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வமும் வசி, சகலமும் வசி, சகலரும் வசி. எப்பெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பெல்லாம் நம்ம நேர்மறையான வார்த்தைகளை, நேர்மறையான எண்ணங்களை நம்மளுடைய மனதில் விதைக்கிறதும், நேர்மறையான வார்த்தைகளை உச்சரிப்பதும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த வகையில் நீங்கள் நாளைக்கு இந்த ஒரு வரிகளை முடிந்தவரை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. அதில் அந்த குறிப்பிட்ட 5 வினாடி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உச்சரித்த அந்த வரியோட பலன் முழுமையாக உங்களுக்கு சேரும். அப்படின்னா சர்வமும் வசி, எல்லாமே எனக்கு வசியமாகணும், நான் நினச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும், சகலமும் எனக்கு வசியமாகணும், என்னென்னலாம் சுகபோகங்கள் இருக்கோ, நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ நியாயமான முறையில் அது உங்களுக்கு சேரும். மற்றவங்களுக்கு எந்தவித தீங்கும் ஏற்படுத்தாமல் நியாயமான முறையில் உங்களுக்கு வர வேண்டியதை நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது சேரும். சகலரும் வசி, இந்த நபர் தான் எனக்கு பிரச்சனை பண்ணுறாரு, இந்த நபர் மட்டும் எனக்கு சாதகமாக இருந்தாருன்னா என் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை அப்படின்னு நம்ம சிலர் பேரை நினைப்போம். ஸோ அவங்களும் உங்களுக்கு வசியமாவார்கள். வசி அப்படின்னா ஏதோ அது ஒரு சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை, அது ஒரு கெட்டது, மந்திரவாதிகள் தான் அதை யூஸ் பண்ணுவாங்கலாம் நம்ம நினைக்கக்கூடாது. அது எனக்கு வசமாக வேண்டும்,
பணம் வசி, ஜனம் வசி, தனம் வசி அப்படின்னு சொல்கிற மாதிரி சர்வமும் வசி, சகலமும் வசி, சகலரும் வசி. ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை நீங்கள் உச்சரிங்க. இல்லை குளிச்சு முடிச்சிட்டேன், நான் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு இதை உச்சரிக்கலாமா, அதுவும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஸோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.